Hi everyone, welcome back to my channel. நான் உங்கள் admin பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் Inshot அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் அண்ட் வீடியோ மேக்கிங் அப்ளிகேஷன். வாங்க இதை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கான இன்ட்ரடக்ஷன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நமக்கான கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்த மாதிரி இருந்தால் அந்த ஆப்புக்கான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ பார்த்தீங்களா இருந்தால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஆப்புக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நான் நியூ கொடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ இல்லாட்டி வீடியோ டச் பண்ணிங்களா இருந்தால் அதை நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். அப்படியே கீழே பார்த்தீங்களா அந்த வீடியோ ட்ரான்சிஷன் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரான்சிஷன் டூலை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோக்கான ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ் இல்லாட்டி வீடியோஸை டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு அந்த வீடியோஸ் இல்லாட்டி ஃபோட்டோவை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு மெயின் டூலாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டூலில் பார்த்தீங்கன்னா அந்த கன்வர்ஸ் டூல். இந்த கன்வர்ஸ் டூல் ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் வீடியோ இல்லாட்டி ஃபோட்டோஸ்க்கான ஃப்ரேமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோ, டிக்டாக் வீடியோலாம் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அப்போ நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி அதுக்கான ஃப்ரேம் சைஸை செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் டூல். இந்த மியூசிக் டூலில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ஸ், எஃபெக்ட்ஸ், ரெக்கார்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் ட்ராக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே உங்களுக்கான கொஞ்சம் சவுண்ட் ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை உங்கள் வீடியோக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மை மியூசிக் ஆப்ஷன். இந்த மை மியூசிக் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் உள்ள சவுண்ட் ட்ராக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸை உங்களுக்கு தேவையான நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அது பேக் பண்ணிங்களா அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆப்லேயே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்டரில் வாய்ஸ் ரெடியூசர் இருக்கிறனால உங்களுக்கு கிளியரான ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கூட இந்த சவுண்ட் ரெக்கார்டரில் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் டூல். இந்த ஸ்டிக்கர்ஸ் டூலில் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை உங்கள் வீடியோக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவசியம் இருந்தால் இந்த ஸ்டிக்கர்ஸை ஆன்லைனில் கூட பை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோக்கான டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இதில் அப்படி என்ன ஆப்ஷன் தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட்டுக்கான கலர், போர்டர்ஸ்க்கான கலர், அப்புறம் ஷேடோ, லேபிள் இப்படி கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபாண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் லேட்டஸ்ட்கான ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோன் பத்தலைன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கூட டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் லேட்டஸ்ட் சைஸ், அப்புறம் லேட்டஸ்ட் இடையிலான ஸ்பேஸ், அப்புறம் லைன்ஸ் இடையிலான ஸ்பேஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் அனிமேஷன் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் கொஞ்சம் டெக்ஸ்ட் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்கள் வீடியோஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபில்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூலில் எஃபெக்ட்ஸ், ஃபில்டர், அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபில்டர் ஆப்ஷனை கொடுத்த மாதிரினா உங்கள் வீடியோஸ்க்கான ஃபில்டர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் கொடுத்த ஃபில்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் அப்ளை ஆகிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபில்டர்ஸை எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்களா இருந்தால் இங்கே உங்களுக்கான வீடியோ எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் பேசிக் வீடியோ எஃபெக்ட்ஸை விட கொஞ்சம் ஸ்டைலிஷான வீடியோ எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்த டூல் என்னென்னு பார்த்தோமா இருந்தால் பிஐபி டூல். இந்த பிஐபி டூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோமா இருந்தால் ஒரு வீடியோக்கு மேலே வீடியோ ஆட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி இமேஜுக்கு மேலே இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகுது. இந்த டூல்லையுமே பார்த்தீங்கன்னா இருந்தால் கொஞ்சம் எடிட்டிங் ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் டூல். இந்த டூலை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. நீங்கள் ஆட் பண்ணியிருக்க இமேஜ் இல்லாட்டி வீடியோஸுக்கு டியூரேஷன் செட் பண்ணுற ஒரு டூல். அடுத்தது ப்ரீகாட் டூல். இந்த டூல்லையுமே பார்த்தீங்கன்னா இருந்தால் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரிம், கட், ஸ்ப்ளிட் அப்படின்னு. அதில் ட்ரிம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோஸை ட்ரிம் பண்ணலாம். கட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோஸ் இடையில எங்கேனாச்சும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணணுமா இருந்தால் ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் ஸ்ப்ளிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோஸ் நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அடுத்தது நாங்கள் ப்ரீகட் டூலில் பார்த்தா அது ஸ்ப்ளிட் டூல் தான். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட்னா துண்டாக்கல். அடுத்தது டிலீட் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை டிலீட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்ரவுண்ட் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோ இல்லாட்டி ஃபோட்டோஸ்க்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் பேட்டர்ன் கொடுக்கலாம், பேக்ரவுண்டுக்கு நீங்கள் ஒரு இமேஜை கூட கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் டூல். இது ஒரு ஃபோட்டோங்கிறனால இது டியூரேஷன் காட்டுது. இதுவே இது ஒரு வீடியோவாக இருந்தால் இதை யூஸ் பண்ணி ஸ்பீட் மோஷன், ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த க்ராப் டூல். இந்த க்ராப் டூலை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோ இல்லாட்டி ஃபோட்டோவை உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோஸ்க்கான வால்யூம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் ரீப்ளேஸ் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ இல்லாட்டி வீடியோஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த டூப்ளிகேட் டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிவர்ஸ் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி வீடியோஸ் ரிவர்ஸ் பண்ணலாம். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் ரொட்டேஷன் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோ இல்லாட்டி இமேஜை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளிப் டூலை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோஸை நீங்கள் ஃப்ளிப் பண்ணலாம். ஃப்ரீஸ் டூலை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோஸை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ எல்லா டூலை பற்றியும் நாங்கள் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ வாங்க எப்படி ஒரு வீடியோ சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா இருந்தால் வீடியோ குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வீடியோ எந்த குவாலிட்டியில் இருக்கணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கணும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இருந்தால் ஃப்ரேம் ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம் ரேட்டை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ சேவ் பண்ண பிடிக்கலையா இருந்தால் வீடியோ டிராஃப்டில் சேவ் பண்ணிடலாம், அப்படி இல்லாட்டி டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஷாட் அப்ளிகேஷனை பற்றி இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.